நம்ம என்ன பார்த்துருப்போம், ஒரு 2D ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3D ரெப்ரசன்டேஷன், அதாவது வந்து நம்ம ஃப்யூச்சராக எப்படி மாற்றுறது, இப்போ ஒரு சாலிட் காம்பவுண்டை எப்படி மாற்றுறது, இல்லை ஒரு ஷீட் மெட்டலை எப்படி மாற்றுறது, அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2D முடிச்சு வச்சுருக்கீங்க. அந்த 2D ஸ்கெச்சஸை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3Dயாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம், நியூ கொடுத்துக்கிறோம், பார்ட் மாடலிங் கொடுத்துக்கிறோம். சரியா? பார்ட் மாடலிங் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்றோம். சரியா? இதை கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஸ்கெச்சஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்கெச்சஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பேட் பண்ணாலும் சரி, இல்லை போர்ஷன் பை போர்ஷன் நீங்கள் பேட் பண்ணாலும் சரி. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது என்ன பேசிக், இப்போ இந்த பேசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்கெட்ச் கொடுப்போம், அப்படி டைரெக்டாக நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃப்ரண்ட் ப்ளைன் வேணா ஃப்ரண்ட் ப்ளைனு, டாப் ப்ளைன் வேணா டாப் ப்ளைனு, ரைட் ப்ளைன் வேணா ரைட் ப்ளைனு, இதை பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ அடுத்து ஃபியூச்சர்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதில் வந்து எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸு, ரிவால்வ் பாஸ் பேஸு, ஸ்விஃப்ட்டு, லாஃப்டடு, பவுண்ட்ரி, இந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ப்ராசஸ், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கெட்ச் வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால அந்த ஸ்கெச்சஸை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் பண்ணியிருக்கிற ஸ்கெச்சஸை நான் எடுத்துக்கிறேன். அதில் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? அந்த டிஃபைன் ஸ்கெச்சஸை நான் எடுத்துகிட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ என்ன பேரில் போட்டிருக்கேன், டைரெக்டாக போட்டிருக்கியா? கம்மின்னு ஒரு ஃபோல்டர் இல்லைம்மா. ஸோ இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற ட்ராயிங்ஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஏதோ ஒரு ட்ராயிங். சரிங்களா? சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு கன்ஸ்ட்ரெயினாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? ஸோ அப்போ மொத்தமாக எனக்கு என்ன ஆகிடுச்சு, எல்லா வேல்யூஸும் கொடுத்து ப்ராப்பராக க்ளோஸ்டு கன்ஸ்ட்ரெயினாக பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ இது எப்படி வந்து நான் 3D ஆப்ஜெக்டாக மாற்றுறது அப்படின்றத நம்ம போகிறோம். இப்போ ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில டூல்ஸ் மட்டும்தான் ஆக்டிவேட்டில் இருக்கும். எதுனா எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸு, ரிவால்வ் பாஸ் பேஸு, ஸ்விஃப்ட் பாஸ் பேஸ், இது மட்டும் தான் இருக்கும். ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வரும், அடுத்த டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதாகும். சரிங்களா? ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ அதை நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரூட் தெரிஞ்சுக்கோங்க.